Just give it to me. Hello everyone, this is Dr. Arvind. So we have one chief guest, Pratul VS from Mechanical Department, final year student. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஒரு 1 hour முன்னாடி பிளான் பண்ணது தான். ஸோ எதுக்காக இந்த இன்டர்வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்துட்டு லைக் மெக்கானிக்கல் இப்போ வந்து அவுட் ஆஃப் ஃபீல்டில் இருக்குது, வந்து படிக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி நிறையா தாட்ஸ் வந்து போயிட்டுருக்கோம். லைக் எஸ்பெஷலி ஃபார் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதுவும் இல்லாமல் இப்போ ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் படிக்கிறாங்க அப்படின்னா லைக் நம்மளால் கோர் கம்பெனியில் வந்து ப்ளேஸ் ஆக முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா தாட்ஸ் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கும். ஸோ இந்த இன்டர்வியூ ஸ்பெஷலாக யாருக்காக அப்படின்னா எஸ்பெஷலி ஃபார் 12 ஸ்டூடெண்ட்ஸ், அதுவும் இல்லாமல் இப்போ ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் அண்ட் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், ஸோ ஆட்டோமொபைல் ரிலேட்டடாக இருக்கக்கூடியவங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த இன்டர்வியூ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன முயற்சி தான் எங்களோடது. ஸோ வெல்கம் பிரதுல். ஓகே, ஸோ இப்போ பிரதுல் பற்றி சொல்லணும் அப்படின்னா லைக் அவர் வந்து இப்போ ரீசெண்டாக ஹுண்டாயில் வந்து ப்ளேஸ் ஆயிருக்காரு. ஸோ நான் சொல்கிறத விட அவரை பற்றியே அவர்கிட்டே நம்ம வந்து கேட்டோம். ஃபஸ்ட்டு டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். எஸ் சார். ஹலோ எவ்ரி ஒன், ஐ எம் பிரதுல். நான் வந்துட்டு ஃபைனல் இயர் மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் படிக்கிறேன் எஸ்விசியில். அண்ட் ஐ எம் ஃப்ரம் முகப்பேர், சென்னை தான். ஸோ நான் வந்துட்டு 12th ஸ்டாண்டர்ட் வந்து டிஏவியில் படித்தேன், விச் இஸ் இன் முகப்பேர். அண்ட் ஐ காட் பாஸ்ட் மை 12th ஸ்டாண்டர்ட் வித் 94%. சூப்பர். ப்ளஸ் கட் ஆஃப் வந்துட்டு ஐ ஹேட் 191.5. தென் நான் இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு எங்கள் பேரண்ட்ஸ் வந்து கம்பல்ஷன் எதுவுமே கிடையாது. பிகாஸ் தே செட் தட் உனக்கு என்ன தோணுதோ அதை படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃப்ரீடம் தான் வந்துட்டு மேபி வித் ட்ரோ மீ த்ரூ திஸ். ஸோ அதனால தான் அவங்க ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஸோ அப்போ வந்துட்டு என்ன படிக்கணும்னு கேட்டப்போ நான் வந்து சொன்னேன்னா எனக்கு வந்துட்டு ஒரு மிஷின்ஸ் மேலே எனக்கு ஒரு பேஷன் இருக்குது. ஸோ நான் வந்து ஐ கோ வித் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த டைம் 2022 பேக் தென் அப்போ இன்னுமே வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கெலாம் வந்துட்டு அந்த அளவுக்கு கொஞ்சம் இது இல்லாமல் இருந்துச்சு. அப்போ இன்னும் சிஎஸ், ஐடி, ஏடிஎஸ்லாம் இன்னும் பீக்காக இருந்த டைம் அது. ஸோ அப்போ ஏன் மெக்கானிக்கல் சொல்லிட்டு ரிலேட்டிவ்ஸும் சரி பேரண்ட்ஸும் சரி கேட்டப்போ இல்லை எடுத்து பார்க்கலாம், சரி என்ன டவுனாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பீக் வரும் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் எடுத்தோம். ஸோ இப்போது ஆக்சுவலி இந்த ட்ரெண்ட் நம்ம அகெயின் சேஞ்ச். இப்போ திரும்ப மெக்கானிக்கலுக்கு சரி சிவிலுக்குலாம் இப்போ திரும்பவும் கொஞ்சம் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த அப்போ எடுத்த டிசிஷன் வந்துட்டு ஓகே இட் வாஸ் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போது ஃபீல் ஆகுது. சூப்பர். ஸோ வி ஹாவ் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஒரே இதிலே வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணதுக்கு ரீசன் வந்து என்னோடய வீட்டில் கம்பல்ஷன் பண்ணது தான். ஸோ நான் வந்து எனக்கு சிவில் எடுக்கணும்னு தான் ஆசை, பட் மெக்கானிக்கல் படித்தா நல்லா இருக்குன்ற மாதிரி நிறையா ரிலேஷன்ஸோட இது. ஸோ அது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் மெக்கானிக்கல் வந்து சூஸ் பண்ணேன். ஆஸ் நீங்கள் ஆல்ரெடி இப்போ சொன்ன மாதிரி தான் இப்போது ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. நிறைய பேருமே வந்துட்டு இப்போது மெக்கானிக்கலில் நிறையா காலேஜஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா சீட்லாம் பயங்கரமாக ஃபில் ஆகிட்டுருக்கு. ஸோ எனக்கு அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் வந்து கோர் கம்பெனியில் ப்ளேஸ் ஆனீங்க. அண்ட் ஐ ஹியர் நீங்கள் வந்துட்டு என்சிசிலையுமே ஏர்விங் அந்த இதில் தான் நீங்கள் இருந்தீங்க, பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நிறையா நியூஸ் உங்களை பற்றி நான் கேட்டிருக்கேன். ஸோ அதை பற்றி உங்களை எப்படி நீங்கள் அந்த என்சிசி விங்குள்ளே வந்தீங்க, அதுக்கு என்ன ப்ரொசீஜர், என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், ஸோ அந்த என்சிசி ஏர்விங் மூலிமா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடச்சிது, லைக் கெரியர் ரிலேட்டடாகவும் சரி, இல்லை சில பேருக்கு வந்து ஹெல்த் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது லைக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதை பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகே சார், கம்மிங் டு என்சிசி பொறுத்த வரைக்கும் அந்த பேசிக் அதை க்ரைட்டீரியான்றது ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஆஸ் வெல் அஸ் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸில் கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜ் மட்டும் தான், மிச்சபடி எதுவுமே கிடையாது. நான் என்சிசி கேரியர் வந்துட்டு நாட் இன் காலேஜ், நான் ஸ்கூல்லேயே வந்துட்டு ஐ ஹேட் மை ஏ சர்டிஃபிகேட். நான் ஸ்கூலில் 2 years என்சிசியில் இருந்தேன். ஸோ அப்போது அங்கே இன்ஸ்பயர் ஆகிட்டு தான் ஓகே நம்ம காலேஜுமே வந்துட்டு நம்ம போய் அவங்க என்சிசி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ காலேஜில் தேடினப்போ எஸ்விசியில் வந்து என்சிசி இருக்குது, தென் அதில் வந்துட்டு 3 விங்ஸும் இருக்குது, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் 3மே இருக்குன்றதுனால ஸோ ஐ வாஸ் லைக் நான் ஸ்கூலில் நான் ஆர்மி விங்கில் இருந்தேன். அப்போ வந்துட்டு இப்போ ஏர்விங் ஷிஃப்ட் பண்ணலாமான்ற ஒரு கன்ஃபியூஷனுமே இருந்துச்சு. அப்போது காலேஜில் என்ன சொன்னால் அது ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது, அது வந்துட்டு ஏர்விங்கில் கூட கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஐ ஜாயின் ஏர்விங் பிகாஸ் எனக்கு வந்துட்டு கிளாஸ் 12th அந்த டைம்லலாம் வந்துட்டு அந்த மிஷின்ஸ் மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு எனக்கு ஃப்ளைட்ஸ் மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிது. ஸோ ஓகே இப்போ ஏர்விங் போனால் அது கொஞ்சம் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ், அதற்கு கொஞ்சம் டெக்னிக்கல் நாலேஜ், ஃப்ளைட் ரிலேட்டடான நாலேஜ்லாம் எனக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஐ சோஸ் என்சிசி ஏர்விங். ஸோ என்சிசி ஏர்விங்கில் வந்துட்டு ஃபஸ்ட்டு செலெக்ஷன் க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக இருக்கும், ரன்னிங், அப்புறம் புஷ்அப்ஸ், அதுக்கப்புறம் சில ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். தென் அதுக்கப்புறமா யூ வில் பி ஹேவிங் அன் இன்டர்வியூ இன் என்சிசி ஏர்விங். எஸ்விசியில் இன்டர்வியூ அதில் வந்து கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க, சில சிச்சுவேஷன் ரியாக்ஷன் பேஸ்ட் கேட்பாங்க. அது கிளியர் பண்ணிட்டா எஸ் வி வில் மேக் டு என்சிசி ஏர்விங். தென் என்சிசி ஏர்விங்கில் என்னோட ஜேர்னி அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு
இட்ஸ் என்சிசின்றது காலேஜில் வந்து 3 இயர் டென்யூர் அது என்சிசி. ஸோ அதில் வந்துட்டு வி வில் பி கெட்டிங் பி சர்டிஃபிகேட் ஆஸ் வெல் சி சர்டிஃபிகேட். ஸோ ஐ ஹவ் கம்ப்ளீட் ஆல் தி 3 இயர் டென்யூர் அண்ட் அட்டைன் சி சர்டிஃபிகேட். ஸோ இதில் வந்துட்டு என்சிசியில் வந்து மேஜராக பார்த்தோம்னா, இப்போது நான் வந்து ஐ ஹவ் அட்டெண்டட் 7 கேம்ப்ஸ். ஸோ என்சிசின்றது வந்துட்டு இட் வில் புஷ் யுவர் லிமிட்ஸ் ஆக்சுவலி. நீங்கள் வந்துட்டு காலேஜ்குள்ளே இருக்கீங்க, நான் காலேஜுக்கு வந்துட்டேன் போகிறேன் அப்படின்னு இல்லாமல், லைக் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஏதோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தது தான் என்சிசி. ஸோ டெஃபினட்டாக அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா நான் காலேஜ் படிக்கிற டைமில் வந்து எனக்கு கொஞ்சம் ஆர்மியில் கிரேஸு, என்சிசியில் ஜாயின் பண்ணணும்னு ஆசை. பட் நான் படித்த காலேஜில் அப்போ வந்து என்சிசி இல்லை. ஸோ அதனால் நான் ஃபைனல் இயர் படிக்கும்போது தான் எனக்கு அப்போயே அங்கே என்சிசின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ என்னால் அது கலந்துக்க முடியல. பட் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்சிசியில் லைக் இப்போ ஹாஸ்டல்லையுமே வந்துட்டு காலைல எழுந்திரிச்சு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போதே அவங்க இப்போ என்சிசி கேண்டிடேட் அப்படின்றதுக்கும் மற்ற ஸ்டூடெண்ட் கம்பேர் பண்ணும்போது அவங்க டிசிப்ளின் வைஸும் சரி, அவங்க ஸ்டாமினா வைஸ் ஹெல்த் ரிலேட்டடாகவே நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டது நம்மளே விஷுவலாக பார்க்க முடியுது. ஸோ டெஃபினட்டாக அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹாவ் ஃபியூ மோர் கொஸ்டின். இப்போது ஹுண்டாயில் வந்து பிளேஸ் ஆயிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த ஜேர்னியை வந்து சொல்லுங்கள். லைக் அதுக்காக நீங்கள் என்ன மாதிரிலாம் ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க? இப்போது உங்களுக்கு கேம்பஸ், அதாவது எஸ்விசியில் மெக்கானிக்கலில் வந்துட்டு தேர்ட் இயர்லேயே உங்களுக்கு கேம்பஸ் வர ஆரம்பிக்குதா, இல்லை ஃபைனல் இயர் தான் வருதா? ஸோ ஹுண்டாய் எஸ்பெஷலி என்ன மாதிரிலாம் அங்கே வந்து பிளேஸ்மெண்ட்டில் என்னென்ன மாதிரி ரவுண்ட்ஸ்லாம் வச்சாங்க? ஸோ அதை பற்றின ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகே சார். ஓகே, எஸ்விசியில் வந்து கேம்பஸ் இன்டர்வியூஸ் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு தேர்ட் இயர் எண்டு இல்லை ஃபோர்த் இயர் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஃபார் மெக்கானிக்கல் பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட் ஐடி கம்பெனிஸ் வருவாங்க மெஜாரிட்டி. ஐடி கம்பெனி ரவுண்ட்ஸ் நிறைய நடக்கும். அது வந்துட்டு சம்வார் அரவுண்ட் ஒரு ஜூன் ஜூலைலேயே ஸ்டார்ட் ஆயிரும் ஐடி கம்பெனிஸ் வர ஆரம்பிக்கிறது. அதுக்காக இன்டர்வியூஸ் இருக்கும். ஸோ என்னோட ப்ரிப்பரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, லைக் அந்த ஐடி கம்பெனிஸ் கொஞ்சம் நம்ம எல்லாமே அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் அதுக்கு எல்லாமே ஐடி கம்பெனிஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணதான். லைக் நான் இந்தியா பிக்ஸ் வெப்சைட் ரெஃபர் பண்ணியிருக்கேன். தென் ஃபியூ புக்ஸ் அந்த ஆஃப்கேட் ஏர்ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட்டில் அதோட புக்ஸில் இருக்க ஆப்டிடியூட்ஸ்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் சிடிஎஸோட புக்ஸில் இருக்க ஒரு ஆப்டிடியூட்ஸ் எல்லாம் கூட எடுத்து பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது ஆப்டிடியூட் ஐ வாஸ் வெல். தென் டெக்னிக்கல் இன்டர்வியூ டெக்னிக்கல் ரவுண்டு பார்த்தோம்னா அதுக்கு வந்துட்டு சில புக்ஸ், தென் யூஸிங் ஈவன் ChatGPT கிட்ட கூட கேட்டு சில கொஷின்ஸ்லாம் லைக் அந்த கம்பெனி பேர் கொடுத்து இதில் எப்படி கொஷின் கேட்பாங்க அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்துட்டு ட்ரெயின் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் ஐ காட் ஹெல்ப் ஃப்ரம் ChatGPT, Gemini, எவ்ரிதிங். ஸோ நாட் ஒன்லி புக்ஸ்னு இல்லாமல் ஏஐ யூஸ் பண்ணி அப்படி ப்ரிப்பேர் பண்ணது தான் வந்துட்டு ஹுண்டாய்க்கெல்லாம். தென் ஹுண்டாயில் வந்துட்டு ஃபஸ்ட்டு தே ஹேட் இது ஜென்ரல் ஆப்டிடியூட் ப்ளஸ் டெக்னிக்கல் கொஷின்ஸ் தான். ஆனால் அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா இட் வாஸ் அ பிட் டிஃபரெண்ட். எப்போவுமே வந்துட்டு அந்த இது இருக்கும் லைக் நம்பர் சிஸ்டம் வச்சு கொஷின்ஸ் தருவாங்க, இல்லைனா டெக்னிக்கல் வச்சு வேறு கொஷின் தருவாங்க. இந்த வாட்டி இது ஹுண்டாயில் வந்துட்டு அது அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணியிருந்தாங்க. தே ஹேட் நியூமரிக் இது சிச்சுவேஷன் ரியாக்ஷன் இருந்துச்சு, சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் இருந்துச்சு, பசில் சால்விங் அது கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி லைக் எப்படி நம்ம வந்து மென்டலி எப்படி இருக்கும், நம்ம வந்து சைக்கோமெட்ரிக்கலி நம்மள்ட்ட எப்படி இருக்கும் அப்படின்றது மட்டும் டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. தென் நம்மளோட பசில் சால்விங் அண்ட் சால்விங் ஸ்கில்ஸ், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்லாம் வந்து டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. தென் ஃபாலோட் பை இது இருந்துச்சு, குரூப் டிஸ்கஷன் இருந்துச்சு. ஸோ குரூப் டிஸ்கஷனில் எல்லாருக்கும் டாபிக் கொடுத்து குரூப் டிஸ்கஷன் பண்ணோம். அதுக்கப்புறமா இன்னொரு ரவுண்ட் வச்சுட்டாங்க, ஸ்ட்ராட்டஜிக் பிட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் பிட்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ஒரு டாபிக் கொடுத்துருந்தாங்க. ஸோ தே கேவ் 30 minutes ஆஃப் டைம். அதுக்குள்ளே ஐ ஹாவ் டு ப்ரிப்பேர் ஆன் த டாபிக். ஒரு 3 ஸ்லைட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணி ஐ ஹாவ் டு ப்ரெசென்ட் தெம். ஸோ நம்ம ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் அங்கே காட்டுறதுக்காக அது ஒரு டெஸ்ட் வச்சுருந்தாங்க. ஃபைனலாக வி ஹேட் த ஹெச்ஆர் இன்டர்வியூ அண்ட் டெக்னிக்கல் இன்டர்வியூ. ஸோ அங்கே தான் வந்துட்டு வி ஐ ஹேட் அரௌண்ட் 45 minutes ஆஃப் இன்டர்வியூ வித் ஹெச்ஆர் அண்ட் டெக்னிக்கல் ஹெச்ஆர்ஸ். ஸோ வந்துட்டு அங்கே வந்துட்டு நம்ம என்னென்ன பண்ண இன்டர்ன்ஷிப்ஸாக இருக்கட்டும், இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் ஷாப்ஸ் போகிறதா இருக்கட்டும், நம்ம ரெஸ்யூமேல என்ன போட்டிருந்தோமோ அதை வச்சு தே ஆஸ்க் ஃபியூ டெக்னிக்கல் கொஷின்ஸ். அதுவுமே வந்துட்டு லைக் இன்னும் நம்ம அது வந்துட்டு நமக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்கான்றது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தாலும், இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டியது இவ்வளோ இருக்கான்ற ஒரு இதுவும் இருந்துச்சு. ஸோ அது வந்துட்டு அந்த மாதிரி. ஸோ அது போயிட்டு இப்போ அப்புறமா கடைசியில் வந்துட்டு அந்த ஃபைனல் ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்போ அது என் பேர் வந்ததுக்கப்புறம் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. நீங்கள் மட்டும் இல்லை, டிபார்ட்மெண்ட்டே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஐ ஹாவ் ஒன் மோர் கொஸ்டின். என்னென்னா இப்போ நம்ம ரெஸ்யூம் அதை பற்றிலாம் பேசணும் இல்லையா? ஸோ இப்போ அந்த ரெஸ்யூமில் நிறையா விஷயங்கள் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம கான்ஃபரன்ஸ் போடுறது, ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறது. ஸோ சில டைமில் நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசைனிங் ரிலேட்டடாக நிறைய கோர்சஸ் அதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு இப்போ நம்ம என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணோம் அது எல்லாமே வந்து ரெஸ்யூமில் நம்ம போடுவோம். ஸோ இப்போது செகண்ட் இயர் தேர்ட் இயர் பசங்களுக்குலாம் வந்துட்டு அதை பற்றி ஓரளவுக்கு ஐடியா இருக்காது, ஆப்வியஸாக இருக்காது. ஏன்னா நம்ம என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ண போகிறோன்றது அவங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு போனோம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது டிசைனிங் கோர்ஸ் படிக்கணுமான்றது தெரியாது. ஸோ இப்போது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்களே,
ஸோ அவங்க ஒரு கம்பெனியா இருந்துட்டு அவங்க எதிர்பார்த்த விதங்கள் என்னென்ன? லைக் இந்த மாரி டிசைனிங் கோர்ஸ் இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமா குடுக்குற மாரி இருந்ததா? இல்ல ரெஸ்யூம்லாம் அவங்க எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்ததா? இல்ல சார். அவங்க வந்து டிசைனிங் கோர்ஸ்ன்னு பார்க்கலாம். அவங்க பேசிக்கா அவங்க வந்துட்டு நம்ம போட்டிருக்க ரெஸ்யூமே, அதாவது நம்ம பண்ண ஒர்க்ஸ்ல நமக்கு எந்த அளவுக்கு இன் டெப்த் நாலேட்ஜ் இருக்குன்னு மட்டும் தான் டெஸ்ட் பண்ணாங்க. ப்ளஸ் இப்போ டிசைன் கோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ காலேஜ்ல வந்துட்டு ஃபியூ சாஃப்ட்வேர் சொல்லி தராங்க. பட் அடிஷ்னலா இன்னும் கத்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பிகாஸ் நாங்க வந்துட்டு ப்ராஜெக்ட் பண்ண வந்து அசோக் லேலண்ட்ல பண்ணப்போ, வி ஹேட் கம்ப்ளீட் நியூ சாஃப்ட்வேர் அங்க டெல்மியான்னு சொல்லிட்டு. எஸ். பட் அவங்க வந்துட்டு ட்ரெய்னிங் குடுத்துட்டு, அது சொல்லிக் குடுத்துட்டு அங்க பண்ணோம். பட் அது வந்துட்டு நம்ம எக்ஸ்டர்னலாவும் கத்துக்கலாம். ப்ளஸ் காலேஜ்லயும் ஆஃபர் பண்றாங்க. ஆனா, காலேஜ்ல ஆஃபர் பண்றத விட எக்ஸ்டர்னலா ஒரு 2, 3 டிசைன் சாஃப்ட்வேர்ஸ் கத்துக்கிட்டா பெட்டரா இருக்கும். பெட்டரா இருக்கும். சூப்பர். ஸோ இப்போ வந்து பிளேஸ்மெண்ட் ரிலேட்டட பொறுத்தவரையும் திஸ் மெசேஜ் ஃபார் செகண்ட் இயர், தேர்ட் இயர் ஸ்டூடண்ட். இப்போ பிளேஸ்மெண்ட் ரிலேட்டட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கம்பெனியும் நம்ம தனியா போயிட்டு அவங்கள அப்ரோச் பண்ணும்போது, ஒவ்வொரு பர்ட்டிகுலரா என்ன வேக்கன்ட் இருக்கோ அதுக்கு தான் நம்மள வந்து ஆள் தேடுவாங்க. பட் நமக்கு வந்து காலேஜஸ்க்குன்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பேசிக்கா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்றத ஒரு ஐடியா, டெக்னிக்கலா நீங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்பீங்கன்னு தான் மேக்ஸிமம் பார்ப்பாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்க வந்துட்டு ஏதாவது ஒரு கம்பெனி நீங்க அப்ளை பண்றதா இருந்தாலுமே சரி, அந்த கம்பெனில என்ன மாரிலாம் அவங்க வந்துட்டு ஒர்க் ஆன் போயிட்டுருக்கு. லைக் டிசைனிங் ரிலேட்டடா அந்த கம்பெனி இருந்தது அப்படின்னா, டிசைனிங் ரிலேட்டடா ஏதாவது சாஃப்ட்வேர் படிக்கலாம் படிங்க. ஸோ அது மாரி அந்த கம்பெனிக்கு ஏத்த மாரி நீங்க என்ன ஒரு கோர்ஸ் படிச்சா நல்லா இருக்குன்ற மாரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ, அதுக்கு தகுந்த மாரி நீங்க செகண்ட் இயர், தேர்ட் இயர்லாம் நீங்க ப்ரிப்பேர் ஆயிட்டு வந்தீங்க அப்படின்னா, பிளேஸ்மெண்ட்லயும் சரி, ஸோ ஒன்ஸ் இங்க கிடைக்கல அப்படின்னாலுமே வெளியில போயிட்டு நீங்க ஒரு ஜாப் அப்ளை பண்றதுக்குமே உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரைட்? ஸோ இப்போ நீங்க வந்து ஃபைனல் இயர் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டீங்க. இன்னும் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் தான் இருக்கு. கரெக்ட்டா? எஸ் சார். ஸோ ஆல்ரெடி நீங்க வந்து பிளேஸ் ஆயிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா ஜாயினும் பண்ணிடுவீங்க. ஸோ இப்போ உங்க ஜூனியர்ஸ்க்கும் சரி, இப்போ இந்த வீடியோவ வந்து மேக்ஸிமம் வந்து 12த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க, நான் ஏன் வந்துட்டு மெக்கானிக்கல் வந்து சூஸ் பண்ணணும்? இல்ல நான் ஏன் வந்து எஸ்விசி சூஸ் பண்ணணும்? ஸோ அந்த மாரி ஒரு இருக்கவங்க டெஃபினட்டா வந்துட்டு இந்த வீடியோ பார்க்கறதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ ஒரு சீனியரா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நீங்க வந்து உங்க ஜூனியர்ஸ்க்கும் அண்ட் வரக்கூடிய அந்த அப்கமிங் ஜெனரேஷனுக்கும், நான் ஏன் மெக்கானிக்கல் சூஸ் பண்ணா பெட்டரா இருக்குன்ற மாரி உங்களோட ஜஸ்டிஃபிகேஷன் என்னவா இருக்கும்? ஸோ ஒய் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா, இப்போ வந்துட்டு இப்போ ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி ட்ரெண்ட் ஷிஃப்ட் இருக்கு. இப்போ மெக்கானிக்கல் நோக்கி நெறைய பேர் போறாங்க. ப்ளஸ் இப்போ வந்துட்டு ஐடி கம்பெனிஸுமே இருந்தாலுமே சரி, ஐடி கம்பெனிஸுமே வந்துட்டு அவங்க பண்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஏதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில ஓஇஎம்ஸ்க்கு எடுத்து, அவங்க அத டிஜிட்டல் பென் பண்றது, அந்த மாரி சில இதுக்கு போயிருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம மெக்கானிக்கல் படிச்சோம் அப்படின்னா, வி கேன் ஆஸ் வெல் அஸ் கான்ட்ரிபியூட் டூ நம்ம மெக்கானிக்கல் கோர்க்கும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இப்போ ஐடியும் அத நோக்கி போறாங்க அப்படின்னால, இப்போ நமக்கு மெக்கானிக்கல் இப்போ ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் நாங்க டிஜிட்டல் பின் ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு டிஜிட்டல் பின்னும் தெரியிறதுனால, வி கேன் ஈக்குவலி கான்ட்ரிபியூட் அவர் நாலேட்ஜ் டூ ஐடி செக்டார் ஆல்சோ. ஸோ நம்ம மெக்கானிக்கல்னு எடுத்தா நமக்கு இப்போ ஒரு அட்வான்டேஜும் இருக்கு. அதனால இப்போ நம்ம கோர்லயும் பண்ணலாம், ஆஸ் வெல் அஸ் நம்ம ஐடிலயும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ அந்த அட்வான்டேஜ்க்காக இட்ஸ் பெட்டர் டூ சூஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ ஐ ஹேவ் ஒன் மோர் கொஸ்டின். இப்போ வந்து இந்த எஸ்விசில மெக்கானிக்கல் சிலபஸ் நெறையா இருக்கும் இல்லையா? எஸ். ஸோ மெக்கானிக்கல் அப்படின்னா நம்ம டெக்னிக்கலா தெர்மல் அந்த மாரி ரிலேட்டடா படிச்சிருப்போம். ஸோ ஒரு ஐடிக்கு போம்போது அந்த ஐடி ரிலேட்டடா நெறையா கோர்சஸ்லாம் வந்து நீங்க உங்க சிலபஸ்ல இருக்குதா? சார் எஸ் சார். இதில வந்துட்டு இப்போ மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங்கில வி ஹேவ் புரோகிராமிங் அண்ட் மாடலிங் அது பைத்தான் வச்சு பண்ணுறோம். மேட்லாப் வச்சு பண்ணுறாங்க. தென் ஐஓடி பேஸ்ட் ஐஐஓடி வச்சு அந்த நம்ம ஆர்டினோ யூஸ் பண்ணி பண்ணுறது, தென் ESP8266 போர்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது, அந்த மாதிரி சில சப்ஜெக்ட்ஸும் இருக்குது. தென் அப்புறமா மேட்லாப் அது அது சொன்ன மாதிரி தான் சார். மற்றபடி ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். எல்லாத்துலேயுமே ஆல்ரவுண்ட் இப்போ நம்ம ஐஓடி எடுத்தாலும் சரி, இல்ல நம்ம பைத்தான் ப்ரோகிராமிங் நம்ம கத்துப்போம். அந்த மாரி எல்லாத்துலயுமே வந்துட்டு ஒரு எக்ஸ்போஷர் இருக்கும். ஓகே. சூப்பர். ஸோ தேங்க் யூ ஸோ மச் பிரதுல். தேங்க் யூ சார். ஸோ ஒன் சச் அ நைஸ் இன்டர்வியூ. ஏன்னா ஃப்ரம் ஸ்டார்ட்டிங் லைக் இந்த உங்கள் ஸ்கூலிங்லேருந்து ஆரம்பிச்சு இந்த எஸ்விசியில் இந்த 4 இயர்ஸ் என்னெல்லாம் பண்ணீங்க அண்ட் என்சிசியில் ஜாயின் பண்ணதுலேருந்து அண்ட் கேம்பஸ் இன்டர்வியூ அந்த பிளேஸ்மெண்ட் ப்ராசஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றதுலேருந்து ஒரு ப்ராஜெக்ட் இருந்தால் எப்படி வந்து நீங்கள் டேக் ஓவர் பண்ணுறீங்க அப்படின்றதுலேருந்துமே ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு எதுவுமே தெரியாமல் ஒரு மெக்கானிக்கல்லாம் என்னன்னு தெரியாத ஒரு பையன் இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக இது எல்லாமே கவர் ஆயிருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். டெஃபினட்டாக ஃப்யூச்சரில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்ட்டு நாங்கள் விஷ் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க் யூ. தேங்க்யூ ஸோ மச்.